வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம அயனார் துணை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப பல்லவனோட அம்மா வீட்டுக்கு வந்தது நம்ப பல்லவனோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. அவருமே அவங்கள உள்ள சேர்த்துக்கவே கூடாது. அப்புறம் நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க யாருமே அத கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மாவுமே வந்ததுலருந்து எதனால வீட்ட விட்டு வெளிய போனாங்கங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவருமே சொல்லவே மாட்டேங்கிறாருங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அவரு உள்ள வந்துட்டு, "இவள எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? யார் கூட்டிட்டு வந்தீங்கங்கிற" மாரி அவரு தண்ணி போட்டு அவர் பாட்டுக்கு கத்திட்டு இருக்காரு. அவர வெளிய கூட்டிட்டு போயிட்டு எல்லாருமே நிக்க வச்சு, "என்னடா ஆச்சுன்னு?" சொல்லி கேட்டா, அவரும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. நிலாவும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறா, அவருக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. சரி, இவரு இப்படிதான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் அவங்க அப்பா மேல கடுப்பா தான் இருக்காங்க. நீங்க எப்படி அம்மாவ வெளிய அனுப்பலாங்கிற மாரி பேசிட்டே இருக்காங்க. நம்ம பல்லவனுமே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "இது என்னோட அம்மா. இங்க தான் இருப்பாங்கங்கிற" மாரிலாம் பேசிட்டு வராங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு சமைக்கும்போது பார்த்தா, பல்லவனோட அம்மா தான் போய் எல்லா சமையலும் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தா நம்ம சேரன், "நான் பண்ணிக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. "நான் தான் இதுவரைக்கும் உங்களுக்கு பண்ணியிருக்கணும். ஆனா இப்ப பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கங்கிற" மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அ இந்த அம்மா ஒரு பக்கம் நல்லவங்க மாரி நடிச்சாலுமே, இந்த அம்மாக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறது கூட நம்ம பல்லவனுக்கோ, நிலாவுக்கோ தெரியவே தெரியாதுங்க. அப்படியே மறைச்சுட்டு கடங்காலத்துல இருந்து ஓடி வந்தனால, இப்படியே இந்த அம்மாவும் உட்கார்ந்து செட்டில் ஆயிருச்சுன்னு வைங்களேன். ஆனா, அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்லாமயே மறைச்சுட்டே இருக்காரு. அந்த விஷயம் என்னங்கிறதும் நமக்கு இன்னும் தெரிய வரலைங்க. நம்ம பல்லவன் காலேஜ் போறதுக்கும், நிலா ஆஃபீஸ் போறதுக்கு எல்லாத்துக்குமே லஞ்சும் கட்டி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அப்ப அனுப்பும்போது எல்லாருமே வீட்ட விட்டு போயிட்டோம் அப்டின்னா, அப்ப நம்ம அப்பா அம்மாவே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க அப்டின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, இல்ல பரவால்ல அவங்க சண்டை பிடிச்சுட்டா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதனால தனியா விட்டுட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கடைசியா நம்ம சோழனும் நிலாவும் கூட கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அவங்க அப்பா உள்ள பயங்கரமா அவங்க அம்மாவ புடிச்சு திட்டுறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.